வெல்கம் டு மைண்ட்ஃபுல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்துட்டு கன்னவா ரோஸ்ட்டு. கன்னவா 1 கிலோ, 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பத்தாது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு, அவ்வளோதான். தேவையான எண்ணெய் பண்ணலாம். நம்ம கன்னவா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எப்படி க்ளீன் பண்ணேன்னு நான் காமிக்கிறேன். கன்னவா க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிடணும், எல்லாம் எடுத்துடணும். இந்த மேலே தோல் இருந்தது, அந்த தோலே எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து நல்லா க்ளீனாக இந்த பாருங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இந்த பார்த்திங்களா, தோல்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக பண்ணி வச்சிடணும். அப்புறம் அது பொடியாக அரியணும். அதே மாதிரி இந்த பாருங்க தலையில் இருக்கிற இந்த இது வந்துட்டு எடுத்துடணும். இதில் ஒரு மாதிரி கோட்டிங் மாதிரி இருக்கும், அது வேணாம். இங்கே கீழே மை இருக்கும், இந்த மை தான். இந்த மையை எடுத்துடலாம், இல்லைன்னா இது குழம்புலலாம் கருப்பாயிடும். இந்த பாருங்க தூக்கி போட்டுடலாம். இது வந்து பொடியை அரியணும், க்ளீன் பண்ணிவிட்டு பொடியை அரியணும். அரிஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும். பெருசு பெருசாக அரியக்கூடாது, பொடியை அரியணும். அதே மாதிரி வெங்காயம் பொடியை அரியணும். நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். அடுப்பில் சட்டி வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இஞ்சி பூண்டு போட்டாச்சு. நம்ம வெங்காயம் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் போட்டாச்சு. ரெண்டு பச்சை மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை, 2 பெரிய தக்காளி, மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூனு, மிளகாப்பொடி 1/2 ஸ்பூன் போடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், மிளகுத்தூள் போட்டுக்கணும். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். நல்ல ரோஸ்டாக இந்த பச்சை மணம் போகிறதுக்கு மிளகாத்தூள், நெடி அதெல்லாம் போடுறதுக்கு. மல்லித்தூள் போட மாட்டேன், வெறும் மிளகாத்தூள் தான் போடுவேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, அவ்வளோ. மிளகா நெடியெல்லாம் போயிடுச்சு, நல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து கன்னவா போடலாம். நல்லா கழுவி உப்பு போட்டு எல்லாம் வினிகர் போட்டு அலசி வச்சது போட்டுடலாம். இது ரொம்ப டேஸ்டான பொருள், ஹெல்த்தியான பொருள். என்னன்னாக்கா இதில் கால்சியம் இருக்குது, பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தா அவ்வளோ நல்லது. இது வந்து குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சோன்னா போதும், இல்லாட்டின்னா வந்து சீஞ்சட்டிலே போட்டு வேக வச்சாலும் போதும். நல்லா வேகணும் அப்படின்னாக்கா குக்கரில் போட்டு விசில் வச்சுருங்க, இல்லாட்டின்னா சீஞ்சட்டிலே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இதில் பார்த்திங்களா தலையெல்லாம் போட்டிருக்கிறேன். நல்ல சூப்பரான டேஸ்டியான கன்னவா தொக்கு ரெடி. செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.